வணக்கம். வள்ளுவரே, எனது நண்பர் ஒருத்தர் தன் பையன் படிக்காமலே ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறத சொல்லி வருத்தப்பட்டு ஏதோ பேருக்கு பிள்ளைன்னு இருக்கான், மற்றபடி அவனால் எனக்கு எந்த பயனும் இல்லைன்னு புலம்பி தள்ளிட்டார். உண்மைதானே அப்பனே? கலர் நிலமும் நிலம்தான், அதில் பயிர் விளையுமா? பயிர் பச்சை எதுவும் விளையாது, புல் பூண்டு கூட முளைக்காது. அந்த நிலத்தால் யாருக்கும் பயன் கிடையாது. அதையும் நம்ம நிலம்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். அது மாதிரி படிக்காதவர்களாலும் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது, ஏதோ எண்ணிக்கைக்கு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இதைத்தான் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர்னு கல்லாமை அதிகாரத்தில் 406வது குறளாக எழுதி வச்சேன். இப்போது களர் நிலத்தை என்ன செய்கிறாங்க? தழைகள், தொழு உரம் அதன் மூலமாகவும் ஜிப்சம் இட்டு நீர் கட்டி சோடியத்தை வெளியேற்றியும் நல்ல நிலமாக மாற்றுறாங்க. அது மாதிரி படிக்காத ஒருவன் கூட எழுத்தறிவு பெற்று புத்தகங்களை படித்தும் கேள்வி அறிவு மூலமாகவும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ளவனாக வாழ முடியும். ஆகா, உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். களநிலத்தை எப்படி பயிர் பச்சை கூட முளைக்காத ஒரு நிலமாக இருக்கோ, புல் பூண்டு கூட முளைக்காத நிலமாக இருக்கோ, அதையும் பேருக்கு நிலம்னு சொல்லிக்கிறோமோ, அது மாதிரி படிக்காதவனும் அந்த களநிலம் மாதிரி தான். அவனால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாதுன்னு புரிய வச்சு களநிலத்தை சீர்திருத்தி நல்ல நிலமாக ஆக்கிற மாதிரி படிப்பின் மூலமாகவும் கேள்வி ஞானம் மூலமாகவும் படிக்காதவங்களும் தங்களை பயனுள்ளவர்களாக, நாட்டிற்கு சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள முடியும்னு அருமையாக வழிகாட்டிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.